ஹலோ எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளெஸ்ஸிங்ஸ். நீங்கள் ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ஆக்சுவலி ரிசீவ் பண்ண போறீங்க. அது என்ன பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு ஹிடன் பிளெஸ்ஸிங் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்னோட ரீடிங்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். லைக் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹிடன் பிளெஸ்ஸிங்கிறது இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ சம்திங் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் யுவர் ஹிடன் பிளெஸ்ஸிங்? ஸோ ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும். வாவ், சூப்பர் கார்டு. ஃபர்ஸ்ட் 3 கார்ட்ஸ் ரொம்ப 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 அருமையாக வந்திருக்கு. எஸ்பெஷலி லுக் அட் திஸ் கார்டு. Give yourself permission to enjoy, to experience joy. See, இந்த கார்டை பார்க்குறப்போ எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு, ரைட்? ஸோ உங்களோட ஹிடன் பிளெஸ்ஸிங் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் உங்களோட லைஃப்பில் பிளாக்கேஜஸ் இருக்கு நம்பிட்டு இருக்கீங்களா? இப்போ மேபி நீங்கள் அதை நம்பலாம், பட் அது ஸ்லோலி ரிமூவ் ஆகிட்டே வருது. ஒரு சில பேருக்கு உங்கள் லைஃப்பில் பிளாக்கேஜஸ்ங்கிறது ரிமூவ் ஆகியிருக்கு. ஆனால் நீங்கள் இன்னும் பிலீவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இல்லை, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எஃபோர்ட் போடுறீங்க, அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கலன்னா ஓகே பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னு. உங்கள் லைஃப்பில் பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். உங்களோட எனர்ஜி லோவாக இருக்கலாம். ஓகேங்களா? அண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் உங்களுக்குள்ளார ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். உங்களோட லைஃப் ஸ்டைலில் இருந்து நீங்கள் உங்களை வந்து எப்படி பார்க்குறீங்க, எப்படி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, அதுவே வித்தியாசமாக மாறி இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு சில பேருக்கு அந்த ஒரு சேஞ்சஸ், சின்ன சின்ன சேஞ்சஸ் அது பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இனிமேல் வரும். நீங்கள் உங்களோட இவ்வளோ நாளாக வந்து உங்கள் மனசுக்குள்ளாரே சரி, உங்களோட விஷன்ஸ்லையுமே ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நான் ஸ்டைலிஷான ஒரு பர்சன், அதே மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கும், என்னோட கம்யூனிகேஷன் ரொம்ப போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பர்சன் தான் நீங்கள். பட் ஆனால் அது வெளியில் இது வரைக்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு நீங்கள் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணலாம், இல்லை நீங்களே ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனிமேல் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை அப்படியே வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூலி பிளெஸ்ஸிங் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஆசைப்படுற அந்த ஒரு வாழ்க்கை அது வந்து ரியல் லைஃப்பில் வந்துட்டு நடக்கிறதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. எஸ், எனக்கு ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. கூட தான் இருக்காங்க, அவங்க தான் கைட் பண்ணுறாங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஒரு சில பேர் உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அதாவது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை யார் கூட வந்து நீங்கள் அதிகமாக கம்யூனிகேட் பண்ணுறீங்களோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க வரக்கூடிய டேஸில். பிகாஸ் வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரு சில பேர் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப கிவ் அப் பண்ணுற மாதிரி பேசியிருப்பீங்க. லைஃப்பில் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னோட விஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகலை இப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. பட் வரக்கூடிய டேஸில் நான் நிச்சயமாக என்னோட லைஃப்பை பாசிட்டிவாக லீட் பண்ணுவேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், ஹாப்பியாக இருப்பேன், ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கம்யூனிகேஷனை அப்படியே பாசிட்டிவாக மாற்றுவீங்க. எந்த மாதிரி பர்சனாக நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, ஆசைப்பட்டீங்களோ அந்த பர்சனாகவே நீங்கள் மாறுவீங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். எந்தெந்த விஷயத்துக்கு
யார் யாரை பார்த்து பயந்தீங்களோ, ரொம்ப அவங்களுக்காக நீங்கள் உங்களை ஃபேக்காக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ, உங்களோட ட்ரூ செல்ஃபை வெளியே கொண்டு வர முடியாமல் இருந்ததோ, அந்த பர்சன் முன்னாடியே நீங்கள் போல்டாக போய் நிற்பீங்க. நான் இப்போ ஃபேஸ் பண்ண ரெடி, நான் போல்டாக ஃபேஸ் பண்ண ரெடி. ஸோ கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதோ ஒரு குட் நியூஸ் கிடைக்குங்க, வெரி பாசிட்டிவ் நியூஸ். ஒரு சில பேருக்கு வந்து டிராவலிங் போகணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு டெஸ்டினேஷன் டூர் மாதிரி போகணும் அப்படின்னு நீங்கள் உங்களோட விஷ்லிஸ்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா, எஸ், வெரி சூன் நீங்கள் அங்கே போயிட்டு வருவீங்க. அந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் நடக்கும். ரொம்ப நாள் பிளான் மாதிரிலாம் இருக்காது. ஆல் ஆஃப் அ சடன் அந்த பிளான் வந்து நடக்கும். அண்ட் நீங்கள் என்ன மாதிரி ஒரு லைஃப் வேணும், எப்படி வந்து அட்வென்ச்சரஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அந்த ஒரு லைஃப்பை வந்து நீங்கள் ஆல் ஆஃப் அ சடன் ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய வந்து ஹோப் கிடைக்குங்க. ஓகேங்களா? ஸோ கிவ் அப் பண்ணுற நேச்சரில் இருந்த உங்களுக்கு நிறைய ஹோப்ஃபுல்லான ஒரு நேச்சர் கிடைக்கிறதே இட்ஸ் அ வெரி பிளெஸிங். போய் பார்க்கலாம். அண்ட் கெரியர் ரிலேட்டடாக வந்துட்டு ஒரு சில பேருக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஜேர்னி இருக்காது. ஸோ ஏதோ ஒரு பயத்தோடே இருந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கெரியர் ரிலேட்டடாக ஒரு ஸ்டேபிளான ஒரு இது கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு பாத்வே கிடைக்கும். ஓகே, இதுதான் என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப், நான் இதுதான் பண்ணுவேன், என்னோட ஃபியூச்சருக்கு இதுதான் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டும் ஸ்ட்ராங்காகும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்சோ அந்த விஷயத்தில் கிடைக்கும். ஒரு ஸ்டெபிலிட்டி இன் கெரியர், ப்ரொஃபஷனல் லைஃப் கண்டிப்பாக இருக்கு. அண்ட் ஐ திங்க் ஒரு சில பேர் நல்லா க்ளோ ஆவீங்க வரக்கூடிய டேஸில். பிகாஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஆப்டிமிஸ்டிக்காக மாறுவீங்கன்னு சொன்னேன்ல. ஸோ உங்களோட அந்த கான்ஃபிடென்ட், அந்த பாசிட்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப க்ளோ ஆக்கும். நீங்கள் வந்து ரொம்ப சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ எங்கேயாவது வெளியில் நீங்கள் போகிறீங்க, இல்லைன்னா ஒர்க் ஏரியாவில் போகிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருப்பீங்க. பீப்புள் வந்துட்டு அதே பீப்புள் உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, ரொம்ப ஒரு பாசிட்டிவாக பார்ப்பாங்க. உங்ககிட்ட நீங்கள் போனாவே பேசாமல் இருந்தவங்க கூட உங்ககிட்ட வாலண்டியராக வந்து பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இவ்வளவு நாளாக நீங்கள் செய்யறதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. இனி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பர்சன்ஸ், இல்லை அட்லீஸ்ட் ஒன் பர்சனாவது உங்களுக்காகன்னு இருப்பாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு வாரம் ஐ மீன் இந்த வரக்கூடிய டேஸில் எஸ்பெஷலி வந்து வெரி ஃபியூ ஒரு சில பேர் வெரி ஃபியூ ஆஃப் த பர்சன் நீங்கள் ரொம்ப ரியலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. வெரி ஃபியூ பீப்புள் ரொம்ப ரியலைஸ் பண்ணுவீங்க. அதாவது இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து யார் கூட க்ளோஸாக இருக்குன்னு நினைச்சீங்களோ அவங்க உங்களை அவாய்ட் பண்ணிட்டு மற்றவங்களோட க்ளோஸாக இருந்திருப்பாங்க. சம்வேர் நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கலாம், நிறைய உங்களை ப்ளேம் பண்ணியிருக்கலாம், ரெக்ரெட் பண்ணியிருக்கலாம். பட் இன்னி பார்த்தீங்கன்னா நல்லா ரியலைஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் அந்த பீப்புளோட இருந்ததுக்கும் அப்போ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கும் இப்போ லோன்லினஸாக இருக்கிறப்போவுமே எவ்வளோ எனர்ஜி டிஃப்ரென்சஸை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சம்வேர் வந்து நீங்கள் நெகட்டிவாக இருந்திருக்கலாம், காசிப் பண்ணிட்டு உங்களோட டேஸில் ஒரு ஆம்பிஷியஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா எஸ், அவங்கள விட்டு நான் விலகி வந்தது டெஃபினட்டாக வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் நவ் யூ ஆர் ஆம்பிஷியஸ். இப்போ நீங்கள் வந்து ஆம்பிஷியஸான ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன் ஒரு சில பேர் வந்து ரொம்ப தேங்க்யூ என்னை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணதுக்குன்னு சொல்கிற அளவுக்கு கூட நீங்கள் நல்ல விஷயங்களை நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க.
அந்த ரியலைசேஷன்ங்கிறது வரும். தட்ஸ் a true blessing. டெஃபினட்டா that's a true blessing. செல்ஃப் லவ் அதிகமாக இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா மேபி ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து நீங்கள் அந்த செல்ஃப் லவ் அதிகமாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஃபீலிங்ஸ், உங்களோட எமோஷன்ஸ் அதுக்கு ஹை ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. பட் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் தான் இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சைலண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்க பீப்புள் வந்துட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ்லாம் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்னா, எஸ் வெரி சூன் நீங்கள் வந்து ஒரு ரிசல்ட்டோட போய் நிற்க போறீங்க, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டோட நிற்க போறீங்க. பீப்புள் கோயிங் டு ஷாக். டெஃபினட்டாக எப்படி கிடைச்சது எனக்கு புரியல, பார்த்தா எந்த ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க் எதுவும் போடல, வீட்டில் சும்மா ரெஸ்ட்ல இருக்க மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் எப்படி இப்படி வந்து அச்சீவ் பண்ணாங்கன்னு பீப்புள் கன்ஃபியூஸ் ஆவாங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஈவன் சம் ஆஃப் யோர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுமே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு உங்களுடைய அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்க போகுது. சி சன் கார்டு வெரி 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 பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ். இவ்வளோ நாளாக நீங்கள் உங்கள் இன்னசென்ஸாக இருக்கட்டும், உங்களோட இன்னர் சைல்டு, இது எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். பிகாஸ் பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க. பட் இனிமேல் வந்துட்டு நிறைய இடங்கள்ல உங்கள் இன்னசென்ஸ் வெளியே தெரியும். அண்ட் உங்கள் இன்னர் சைல்டு ஆல்சோ வெளியே தெரியும் வித் கான்ஃபிடென்ஸ். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க. ஓகே ஓகே ஏஞ்சல் மெசேஜஸ். Don't give up. Yes. Give up பண்ணாதீங்க. When you have this sun card, யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன காசிப் பண்ணாலும் சரி, கிவ் அப் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களை இந்த மாதிரியான ஒரு ஒரு லுக் அட் தி கார்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பட் கிவ் அப் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணாதீங்க. ஓகே. செல்ஃப் லவ், நிறைய செல்ஃப் லவ், எல்லாமே மாறும். ஓகேங்களா. ப்ரெசன்ட் லைஃப். சி உங்களோட ஃபியூச்சர் பற்றியோ இல்லைனா வந்து பாஸ்ட்டை பற்றி அதிகமாக நினைக்காதீங்க. உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வரும். நீங்கள் என்ன ஃபியூச்சருக்கு நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அது ப்ரெசன்ட் லைஃப்ல நடக்க சான்சஸ் இருக்கு. ஒரு 10 இயர்ஸ் அப்புறம் எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன், அச்சீவ் பண்ணுவேன், அந்த மாதிரி லாங் டேர்ம் கோல் போட்டிருந்தீங்கன்னா அது வெரி சூன் அதுக்கான ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்கும் பாசிட்டிவா. ஓகேங்களா. ஸோ பி ப்ரெசன்ட். மேக் அ விஷ். யூ ஆர் ப்ரொடெக்டட். இதுக்கு மேலே என்ன வேணும்? யூ ஆர் ப்ரொடெக்டட். யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாரும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. என்ன வேணுமோ, என்ன ஆசைகள் இருக்குதோ கண்டிப்பாக நீங்கள் வந்து கேளுங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ரீடிங். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.